Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம இந்த டிராமாவோட எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸை நீங்க கண்டினியூவா பாக்குறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கனினோட ப்ரொடெஸ்ட்ல நடந்த கலவரத்தை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்க பிரின்ஸ் வசின் கனினை கூப்பிட்டு நீ ஓகேவான்னு கேட்டுட்டு, நீ இந்த மாதிரி விஷயத்த ஃபேஸ் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். இதால நீ ரொம்பவே பயந்து போயிருப்ப, பட் நீ கவலைப்படாத, அந்த பிரச்சனைய ஆரம்பிச்சவன நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல கனினும் நீங்க என்ன பாட்டுப்பீங்கன்னு கேக்குறான். அதுக்கு இவரோ அவன் ஒன்னு அட்டாக் பண்ணனால அதுக்கு தண்டனையா அவன் காலம் ஃபுல்லா ஜெயில தான் இருப்பான்னு சொல்ல, அதை கேட்ட உடனே கனினும் ஆனா அங்கிள் அவன் என்ன அட்டாக் பண்ணல, சொல்ல போனா தப்பு எங்க மேலதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கலவரத்துல கிட்டத்தட்ட இறந்து போயிருப்பான்னு சொல்லிட்டு இவன் சரண் ஏதாச்சும் சொல்லுவானான்னு அவனை திரும்பி பாக்குறான். ஆனா சரணும் சைலண்டா இருக்க கனின் திரும்பி பிரின்ஸ் வசீனை பார்த்து அந்த மக்கள் சொல்றதெல்லாம் உண்மையா, அசவாட் எவிடன்ஸ் அப்பாவி மக்களோட உயிரை எடுக்கிறாங்களான்னு கேட்க இவரும் அப்படிலாம் ஒன்னும் இல்ல, இது என்னோட கவனக்குறைவால நடந்ததுதான், இதுல ஓ மேலையும் அசவாட் எவிடன்ஸ் மேலயும் எந்த தப்பும் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேல அதை பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு இவரு கனின் கிட்ட ஒரு கிஃப்ட் தராரு. அத கனினும் வாங்கி ஓபன் பண்ணி பார்க்க பிரின்ஸ் வசீனும் இதுக்கு பேரு கருப்பு முட்டு, இதோட மீனிங் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அங்க ஒரு அட்டெண்டன்ட் கனினுக்காக ஸ்வீட்ஸ் கொண்டு வந்து வைக்கிறான். அப்ப பிரின்ஸ் வசீனும் இதெல்லாம் எங்க சிட்டியோட ஸ்வீட்ஸ், இத நான் உனக்காக தான் செய்ய சொன்னேன், டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்ல கனினும் அதுல இருந்து ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள், பட் இப்ப நான் கொஞ்சம் டயர்டா ஃபீல் பண்றேன், நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமான்னு கேட்க இவரும் எனக்கு புரியுது, நீ போயிட்டு ரெஸ்ட் எடுன்னு கனின் அனுப்பி விடுறாரு. கற்பனா இப்ப ராஜாவும் பிரின்ஸ் வசீனும் வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. அப்ப ராஜா இந்த இன்சிடென்ட் அசவாட் எவிடன்ஸ்க்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்கி இருக்குன்னு சொல்ல, அதை கேட்ட பிரின்ஸ் வசீனும் இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சவன நாங்க பிடிச்சிட்டோம், அதோட எங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த நியூஸ் வெளியே போகாம நாங்க பாத்துக்கிட்டோம், ஆனா சோசியல் மீடியாவை மட்டும் எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்ல, அதை கேட்ட ராஜாவும் இப்ப என் பேரன் எப்படி இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கு பிரின்ஸ் வசீனும் அவன் கொஞ்சம் பயந்து போயிருக்கான், இப்ப ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான்னு சொல்ல ராஜாவும் நீங்க அவனை பத்திரமா பாத்துக்கோங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் அங்க நடக்க கூடாது, அப்படி ஏதாச்சும் நடந்தா நான் உங்களோட ரிசர்ச் ஃபண்டிங்ல கை வைக்க வேண்டியதா இருக்கும்னு வான் பண்ண இவரும் நீங்க சொன்ன ஆர்டரை நான் செய்யறேன் மகாராஜான்னு சொல்லிட்டு கால கட் பண்றாரு. கட் பண்ண இங்க கனின் பீச் ஓரத்துல தனியா உட்காந்து இருக்கிறப்ப அங்க சரண் வந்து அவன் பக்கத்துல உட்காடுறான். அப்ப கனினும் மக்கள் எப்படி இறந்து போயிட்டு இருக்கிறப்ப என்னால எப்படி பேலஸ்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு கேட்க சரணும் கனின் இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, பிரின்ஸ் வசீன் அவரால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணிருக்காரு, ஒரு ரூலரோட டியூட்டி அவரோட சிட்டிய அமைதியா வச்சுக்கிறது, அண்ட் உன்னோட டியூட்டி ராயல் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றது, மத்ததெல்லாம் அது போக்குல போகட்டும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்ல கனினோ எனக்கு பிரின்ஸ் வசீன் மேலயும் சந்தேகமா இருக்கு, நீ எல்லாத்தையும் கரெக்டா சொல்ற, நான் முன்னாடியே உன்னை நம்பி இருக்கணும்னு சொல்ல அதுக்கு சரணம் இங்க எல்லாரும் அவங்களுக்கு எது நல்லதுன்றதான் பாக்குறாங்க, சோ இங்க எல்லாரையும் நம்புறது சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு இது பவருக்காக நடக்கிற போட்டி, இதுல யாரு எந்த சைட்ல இருக்கான்றத நம்மளால கணிக்க முடியாது, சோ இதுல நீ உன்னைய தவிர வேற யாரையும் நம்பாத, ஏன் என்னைய கூட நீ நம்பாதுன்னு சொல்ல அதை கேட்டு கனினோ எதுக்காக நீ அப்படி சொல்ற, நான் உன்னையும் நம்ப கூடாதுன்னா அப்ப எனக்குன்னு யாரு இருக்கான்னு கேட்க சரணோ சாரி நான் தப்பா சொல்லிட்டேன்னு சொல்றான். அதுக்கு கனினோ இப்ப எனக்கு புரியுது, உனக்கு நானா இல்ல உன்னோட டியூட்டியான சூஸ் பண்ற நிலைமை வந்ததுன்னா அதுல நீ என்ன சூஸ் பண்ண மாட்டேதானு கேட்க சரணு நான் அப்படி சொல்ல வரல, இன்னைக்கு நான் உன்னை காப்பாற்ற முடியாம போயிருந்தா உனக்கு அடிபட்டிருக்கும், அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு என்னால உன்னை எப்பவும் பத்திரமா பாத்துக்க முடியும்ன்றத என்னாலேயே கான்பிடென்டா சொல்ல முடியாது, அப்படி இருக்க நீ மட்டும் எப்படி என்ன முழுசா நம்ப முடியும்னு கேட்க கனினோ இதுக்கு பேருதான் அக்கறை, அதை ஸ்ட்ரெயிட்டா தான் சொல்ல எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சிட்டு இருக்கன்னு கேட்க சரணு ஆமா எனக்கு உன் மேல நிறைய அக்கறை இருக்கு, சோ பிளீஸ் மறுபடியும் இந்த மாதிரி ஆபத்துல போய் மாட்டிக்காடுன்னு சொல்ல கனினா ஓகே இதுக்கப்புறம் நான் கவனமா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு இந்த டியூட்டிஸ பத்தி எல்லாம் புரிஞ்சிருச்சு, பட் இதுக்கப்புறம் என்கிட்ட நீ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா நடந்துக்காடுன்னு சொல்ல சரணும் ஓகே இல்ல வர சரின்னு சொல்றான். அதை கேட்டு கனினோ ஸ்மைல் பண்ணி லைட்டா சரண் அடிச்சுட்டு தென் அவன் பக்கத்துல இருந்து உட்காந்து அவன் உள்ள சாஞ்சிக்கிறான். கற்பனா இங்க ரூம்ல சக்கரி கனினோட மொபைலையும் ஐபேடையும் எடுத்து வச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு கனினோ சரணும் வந்துடுறாங்க. அப்ப கனின் சக்கரிய பாட்டு எதுக்காக நீ அதை எடுக்கிறேன்னு கேட்க சக்கரியும் இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். அப்ப கனினோ இன்னைக்கு நடந்த இன்சிடென்ட் பத்தின நியூஸ் தானேன்னு கேட்டுட்டு அட குடு நான் பாக்குறேன்னு அவனோட ஐபேட கேட்க சரணும் அட குடுத்துறாடுன்னு சக்கரிக்கு சிக்னல் காட்டுறான். அப்ப கனினும் சக்கரி அட குடுன்னு மறுபடியும் கேட்க சக்கரியும் வேற வழி இல்லாம அந்த ஐபேட கொடுத்துடுறான். தென் கனினும் சோசியல் மீடியால இருக்கிற போஸ்ட் எல்லாம் பாக்க அதுல ஃபுல்லாவே ப்ரொடெஸ்ட்ல நடந்த பிரச்சனை தான் ட்ரெண்டிங்ல இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு இவன் சரணை பார்த்து சாரி என்னால நீ திட்டு வாங்குறேன்னு சொல்ல சரணும் நீ இதுக்கெல்லாம் சாரி சொல்ல தேவையில்ல, நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணேன்னு சொல்ல நீங்க இதுக்கு மேல அந்த போஸ்ட் எல்லாம் பார்க்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்னு சக்கரி சொல்றான். அதை கேட்டு கனினோ ஏன் அப்படி சொல்ற வேற என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டுட்டு இவன் அகைன் இன்னும் சில போஸ்ட் எல்லாம் போய் பாக்குறான். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு மக்கள் சொல்றதெல்லாம் உண்மையானு கேட்க இவங்க ரெண்டு பேரும் அதுக்கு பதில் சொல்லாம சைலண்டா இருக்காங்க. அதை பாட்டு கனினோ நீங்க இப்படி சைலண்டா இருக்கிறத நான் ஆமான்னு எடுத்துக்கலாமான்னு கேட்டுட்டு எனக்கு இப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது, என்னால இப்ப என்னோட ஃபேமிலியவே நம்ப முடியாதுன்னு சொல்றான். கட் பண்ண அன்னைக்கு நைட்டு கனின் தூங்க ட்ரை பண்றான், பட் அவனால தூங்கவே முடியல. அதே நேரத்துல இங்க வெளியே சரண் வேரிஸ் கிட்ட கால்ல பேசிட்டு இருக்கான். இதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும், நீ எனக்கு அந்த பர்சன்
வில்லனோட டீடைல்ஸ கண்டுபிடிச்சு சொல்லுன்னு சொல்ல வேடிஸும் ஓகே மிஸ்டர் ராயல் கார்டுன்னு சொல்றான். அதுக்கு சரணம் இது விளையாடுற விஷயம் இல்லடான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு, நீ நான் உனக்கு சென்ட் பண்ண லெட்டரை படிச்சு பாட்டியான்னு கேட்க வேடிஸும் அது உன திசை திருப்புறதுக்கான பிராங்க் லெட்டரா இருக்கும்னு சொல்றான். அதுக்கு சரணம் அது நீ சொல்ற மாதிரி கூட இருக்கலாம், பட் அது என்னதுன்னு ஒன் டைம் செக் பண்றது நல்லதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கனின் அந்த இடத்துக்கு வந்து சரண பாக்குறான். அந்த நேரத்துல வேடிஸும் நான் உன்கிட்ட இன்னொரு விஷயமும் சொல்லணும்டான்னு சொல்ல வர சரணம் நான் அப்புறமா பேசுறேன்டான்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். தென் கனின் இவன் கிட்ட வந்துட்டு என்னால தூங்க முடியல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குன்னு சொல்ல சரணும் பரவாயில்ல இது எல்லாமே சீக்கிரமா சரியாயிரும்னு சொல்றான். கற்பனா அடுத்த நாள் பேலஸ்ல டாக்டர் ராஜாவை செக் பண்ணிட்டு ரூமை விட்டு வெளியே போறப்ப கனின் ராஜாவை பாக்குறதுக்கு அங்க வரான். தென் இவங்க வந்து உட்காந்துட்டு இப்ப எப்படி இருக்கீங்க டாட்டான்னு கேட்க இவரோ இப்ப நான் நல்லா இருக்கேன், நீ என்ன நினைச்சு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு சரி நீ எப்படி இருக்க, உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டு இருக்கான்னு கேட்க இவனும் எனக்கு எந்த அடியும் படல டாட்டான்னு சொல்றான். அப்புறம் இவரோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கணும்னு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க, நீ அங்க தேவையில்லாம போயிட்டு ஆபத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு நான் நம்புறேன்னு சொல்ல அதை கேட்டு காணினும் டாட்டா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், அந்த ப்ரொடெஸ்ட்ல மக்கள் அசவாட் எவிடன்ஸ் பத்தி சொன்னதெல்லாம் உண்மையானு கேட்க இவரோ அவங்க எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம கட்டிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு அதெல்லாம் கார்டு கொடுத்து கேக்குற கணின்னு கேட்க இவனும் அவங்க கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லனா எதுக்காக அவங்க நம்ம மேல பழி போடுறாங்க மகாராஜான்னு கேட்க இவரும் பாலிடிக்ஸ்னா அப்படிதான் இருக்கும், நீ அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, நீ உன்னோட டியூட்டில மட்டும் போக்கஸ் பண்ணுன்னு சொல்ல கணினும் இதுக்குதான் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நான் அதை செய்யறேன் டாட்டான்னு சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க, இதுக்கப்புறம் நான் தொல்லை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் அங்க ரெண்டு இன்ச்சு போக சரணும் அங்க ரெண்டு போக பாக்குறான். ஆனா ராஜா அவனை ஸ்டாப் பண்ணி அங்க வந்து உட்கார சொல்றாரு. தென் சரண் அங்க வந்து உட்காண்டதும் இவரு கோட் வேர்ட்ல பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த டீயோட ஸ்மெல் ரொம்ப அருமையா இருக்கு, இது எனக்கு பழைய ஞாபகத்தெல்லாம் திருப்பி கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு எரல் கிரேவோட பிளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், நீ அதை யூகேக்கு போயிட்டு கொண்டு வந்தது கரெக்டான சாய்ஸ் தான், பட் ஒரு சில விஷயம் எனக்கு பிரச்சனைய கொடுக்குது, அதெல்லாம் அந்த டேஸ்ட் எடுக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கான காரணம் எல்லாம் என்னன்றத நீ கண்டுபிடி, சோ பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்மளால அதை ஸ்டாப் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு அப்புறம் இதை எப்பவும் போல நீ ரகசியமா பண்ண, யாருக்கும் இதை பத்தி தெரிஞ்சிட கூடாதுன்னு சொல்ல சரணும் ஓகே மகாராஜான்னு சொல்லிட்டு அங்க ரெண்டு கிளம்புறான். தென் இங்க கனின் வந்துட்டு இருக்கிறப்ப அவனுக்கு எதிரில சக்கரி ஓடி வந்துட்டு பிரின்ஸ் கேல்வின் உங்களை பாக்குறதுக்கு பேலஸ்க்கு வந்திருக்காருன்னு சொல்ல கனினும் கேல்வின் இங்க வந்திருக்கானான்னு கேட்டுட்டு அவனை பாக்குறதுக்கு போறான். அப்புறம் இவங்க லைப்ரரியில உட்காந்து பேசுறாங்க. நான் மீனா நகரின்ல நடந்த விஷயத்த பார்த்தேன், நீ இப்போ ஓகேவான்னு கேல்வின் கேட்க கனினும் நீ என்ன நினைச்சு கவலைப்பட வேண்டாம், எனக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லிட்டு பட் எனக்கு அந்த மக்களை நினைச்சாதான் கவலையா இருக்குன்னு சொல்றான். அதுக்கு கேல்வினோ எனக்கும் அப்படிதான் இருக்கு, என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலன்னு சொல்ல கனினும் இதுல உன் தப்பு எதுவும் இல்லன்னு சொல்லிட்டு நீயும் ஜேவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீ அவன் கூட ரொம்ப க்ளோஸான்னு கேட்க கேல்வினும் நான் அதை பத்தி உன்கிட்ட சொல்லலாமான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு நீ அவனை பத்தி கேக்குறேன்னு கேட்க கனினும் ஒன்னும் இல்ல, எனக்கு அந்த ப்ரொடெஸ்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்தா அவன் உன்கிட்ட ஏதாச்சும் சொல்லிருப்பான்னு நான் நினைச்சேன்னு சொல்ல கேல்வின் அதுக்கு எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்கான். அதை பார்த்து கனினும் நான் தெரிஞ்சுக்க கூடாத விஷயம் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்க அதுக்கு கேல்வினும் அப்படி ஒன்னும் இல்ல, எனக்கு தான் அவனை பத்தி நினைக்கிறப்ப குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்ல ஏன் அப்படின்னு கனின் கேக்குறான். அதுக்கு கேல்வினும் நான் ஒரு இளவரசன்றது இன்னும் அவனுக்கு தெரியாது, எனக்கு இத பத்தி அவன் கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல, அதுக்கான சரியான நேரம் அமைய மாட்டேன்னு சொல்ல கனினும் சரியான நேரம் அமையலனா நீயே ஒரு நேரத்தை கிரியேட் பண்ணுன்னு சொல்றான். நீ பிரின்ஸ் கேல்வின் உன்னால கண்டிப்பா இது முடியும்னு அவனை என்கரேஜ் பண்ணிட்டு அதோட ஒருத்தரோட ஸ்பெஷல் பர்சனுக்கு வேற ஒருத்தர் மூலியமா உண்மையே தெரிஞ்சுக்கிறது கரெக்டா இருக்காதுன்னு சொல்ல கேல்வினும் ஸ்பெஷல் பர்சனான்னு கேக்குறான். அதுக்கு கனினும் ஆமா அவன் மட்டும் ஸ்பெஷல் பர்சனா இல்லாம இருந்திருந்தா நீ அவனை பத்தி இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன் கரெக்டானு கேக்குறான். கற்பனா இங்க ஜே செடிக்கெல்லாம் தண்ணி ஊட்டிட்டு இருக்கிறப்ப கேல்வின் அவனை கூப்பிட்டு நம்ம பேசலாமான்னு கேக்குறான். அதுக்கு ஜேவும் ஓகேன்னு தலையாடிட்டு கீழே வர கேல்வினும் அவன் வராம போனதுக்கு சாரி கேட்டுட்டு என்ன காரணம் சொல்றதுன்னு இவன் கொஞ்சம் தடுமாற ஜேவும் இப்ப நீ என்ன சொல்ல போறேன்னு கேக்குறான். அதுக்கு இவனும் ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்ல அதை கேட்டு ஜேவும் என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு முக்கியமான வேலையான்னு கேட்க இப்ப ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அந்த ப்ரொடெஸ்ட் நடக்க போற முன்னாடி நாள் நைட்டு கேல்வினோட அம்மா கேல்வினும் ஜேவும் பீச்ல ஒன்னா ரெண்டு போட்டோவை அனுப்பி விட்டுட்டு நீ இந்த விஷயம் பெருசாக கூடாதுன்னு நினைச்சனா இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி முட்டாள்தனமா எதையும் பண்ணாத, இத பத்தி உன்னோட அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா அவர் இத பார்த்து சும்மா இருக்க மாட்டாருன்னு சொல்ல இவனுக்கு ஜே கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ணதும் நீ வீட்டுக்கு போயிட்டியான்னு ஜே கேட்க இவனும் நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாளைக்குன்னு ஆரம்பிக்க ஜேவும் நான் உனக்கு லொகேஷன் அனுப்ப மறந்துட்டேன் இப்ப நான் அனுப்பிடுறேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் கேல்வினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. கற்பனா இங்க கேல்வின் ஜே கிட்ட நான் பண்ணது தப்புடான்னு சொல்லி அதுக்கு சாரி கேட்டுட்டு நம்மளுக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க பேசி தீட்டுக்கலான்னு சொல்ல ஜேவும் இப்ப நான் ஏன் கோவமா இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு கேக்குறான். அதுக்கு இவனும் நான் சொன்னதை செய்யலன்னு சொல்ல ஜேவும் நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம காணாம போயிட்டேன், தென் நான் வேற எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு நீ நினைச்சேன்னு கேட்டுட்டு நான் உன்னை நினைச்சு கவலைப்படுவேன்னு உனக்கு தோணலையான்னு கேட்க கேல்வினும் அதை கேட்டு ஸ்மைல் பண்ணி ஜேவோட கைய பிடிச்சிட்டு இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண ஜேவோ நீ சொன்ன வார்த்தைய காப்பாட்டுன்னு சொல்றான். கற்பனா இங்க ரமிலும் பேட்டாயும் ரைடிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரமில் பேட்டாய் கிட்ட நீ இப்ப என்ன வின் பண்ணனா நான் நைட்டு உனக்கு ஒரு பிரைஸ் தரேன்னு சொல்ல
பேட்டாயும் இளவரசே நீங்க என்கிட்ட இந்த மாதிரி சேலஞ்ச் எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் தான் இதுல வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் ரமில ஓவர்டேக் பண்ணி போயிடுறான். இப்படியே இவங்க கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்கிறப்ப சில பேரு ரமில ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப பேட்டாய் ரமில கூட்டிட்டு அங்க இருந்து ஓடுறப்ப ஒரு புல்லட் பேட்டாயோட கையில உரைச்சிட்டு போயிருது. அதுக்கப்புறமா இவங்க ஏண்டிச்சு ஓடி வந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி உட்காந்துற அந்த சைட்ல இருந்து ஒருத்தன் வந்து ரமில பாட்டு கன் ஏம் பண்றான். பட் அவன் ரமில ஷூட் பண்றதுக்கு முன்னாடியே ராயல் கார்ட்ஸ் அங்க வந்து அவனை ஷூட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அதுல ஒரு ராயல் கார்டு ரமில் முன்னாடி மண்டிட்டு லேட்டா வந்ததுக்கு மன்னிச்சிருங்க இளவரசேன்னு சொல்ல ரமில் உடனே பேட்டாய் ஓகேவா இருக்கானான்னு செக் பண்ணிட்டு நீ அவனை போய் கண்டுபிடின்னு அந்த ராயல் கார்டை அனுப்பி விடுறான். தென் இவங்க ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா ரமில் பேட்டாய் கிட்ட சாரி நீ மறுபடியும் என்னால கஷ்டப்படுறேன்னு சொல்ல பேட்டாயும் பரவாயில்ல இளவரசரேன்னு சொல்லிட்டு நல்லவேளை இந்த அடி எனக்கு பட்டுது, சப்போஸ் உங்களுக்கு அடிபட்டு இருந்துடுனா என்னாலேயே என்ன மன்னிச்சிருக்க முடியாதுன்னு சொல்ல ரமிலும் இதுல உன் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இத பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவனோட ராயல் கார்ட்ஸ் ஒரு ராயல் கார்டை புடிச்சிட்டு வராங்க. தென் ரமில் அவனை அரைஞ்சிட்டு யார் உன்னை அனுப்பி விட்டதுன்னு கேட்க இவனும் மகாராஜா தான் உங்களை தூரத்துல இருந்து கண்காணிக்க சொன்னாருன்னு சொல்றான். ஆனா அந்த அட்டாக்க நான் பண்ணலன்ற மாதிரி சொல்ல ரமிலும் நீ சொல்றத நான் எப்படி நம்புறதுன்னு கேக்குறான். கற்பனா இப்ப ரமில் அவனோட அப்பா கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கான். அப்ப அவரும் உனக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கான்னு கேட்க ரமிலும் எனக்கு எதுவும் ஆகல, பட் பேட்டாய்க்கு தான் லைட்டா அடிபட்டிருக்குன்னு சொல்ல இவரும் நீ சேஃபா இருக்கிறதே போடும்னு சொல்லிட்டு உன்னை அட்டாக் பண்ற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் இருக்குன்னு கேட்க ரமில் எனக்கு டெவிச் மேட்டா மேலயும் அசாவாட் எவிடன்ஸ் மேலயும் சந்தேகமா இருக்குன்னு சொல்றான். என்னோட கார்ட்ஸ் பொறுத்தனை புடிச்சிட்டு வந்தாங்க, அவன் மகாராஜாடா அவனை அனுப்பி விட்டடா சொன்னான்னு சொல்ல அடைக்கிட்டு பிரின்ஸ் ரஷாட்டாவும் இப்ப அந்த வயசானவர் உடம்பு சரியில்லாம இருக்காரு, சோ நம்ம அவரை போய் பாத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன்னு கால கட் பண்ணிட்டு இவரு அவரோட பட்லர் கிட்ட நம்ம எமிலிக்கு போறதுக்கு இன்னும் 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணுன்னு சொல்றாரு. கட் பண்ணா இங்க பேலஸ்ல ராஜாவும் பிரின்ஸ் தாரினும் செஸ் விளையாடிட்டு இருக்கிறப்ப அப்ப நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு பிரின்ஸ் தாரின்னு சொல்லிட்டு நம்ம மைனர்ஸ் அண்ட் ப்ரொடெஸ்டர்ஸ கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனை என்னன்றத நம்ம கேட்கலாமேன்னு சொல்ல இவரும் இப்ப உன்னோட டர்ன் தான் விளையாட போறியா இல்லையான்னு செஸ் பத்தி கேக்குறாரு. அதை கேட்டு இவரோ அப்பான்னு கூப்பிட அதுக்கு இவரோ டரினிட்ட விளையாட வேலைய பண்ண பாக்குறேன்னு சொல்றாரு. அதுக்கு இவரோ பட் நம்ம அவங்க கிட்ட பேசாம இருந்தோம்னா அவங்களுக்கு என்ன தேவைன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்னு கேட்க இவரோ எமிலிக்கு அந்த மைனிங்ல இருந்துதான் நிறைய இன்கம் வருது, நீ எக்கனாமிக் கிரைசிஸ ஃபேஸ் பண்ண கூடாதுன்னு நினைச்சனா நான் சொல்றத மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு இப்ப நீ விளையாட போறியா இல்லையா, அப்படி விளையாடலன்னா இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்றாரு. கற்பனா இப்ப பிரின்ஸ் ரஷாட்டாவும் ரமிலும் ராஜாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்ப ராஜா நீங்க என்ன பார்க்க வரணும்னு எந்த அவசியமும் இல்ல, இப்ப நான் நல்லா ரெக்கவர் ஆயிட்டேன்னு சொல்ல பிரின்ஸ் ரஷாட்டாவும் இதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நீங்க இப்ப நல்லா இருக்கீங்களான்னு பாத்துட்டு போக தான் வந்தோம்னு சொல்ல இவரும் என் வயசுக்கு இப்படி நடக்கிறதெல்லாம் நேச்சுரல் தானே சொல்லிட்டு இவரு ரமில பாட்டு உனக்கு அடிபட்டதா கேள்விப்பட்டேன் அது உண்மையானு கேட்க அதுக்கு ரமிலும் எனக்கு லேசான அடிதான் பட்டது மகாராஜான்னு சொல்லிட்டு அதோட நீங்க என்ன கண்காணிக்கிறதுக்கு அனுப்பின ஆளையும் நான் மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றி மகாராஜான்னு சொல்லிட்டு பட் இன்னும் என்னால அந்த அட்டாக்கை யார் பண்ணதுன்றத கண்டுபிடிக்க முடியல, அதை நினைக்கிறப்பதான் எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு இவரும் அந்த விஷயத்த நீ என்கிட்ட விட்டுரு, நான் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்றேன்னு சொல்ல பிரின்ஸ் ரஜாட்டாவும் ரொம்ப நன்றி மகாராஜான்னு சொல்லிட்டு பட் இதுக்கு பின்னாடி யார் இருப்பான்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்க இவரும் நீங்க கேட்ட கேள்விக்கு பின்னாடி வேற ஏதோ அர்த்தம் இருக்க மாதிரி தெரியுதேன்னு கேட்க பிரின்ஸ் ரஜாட்டாவும் நான் அந்த மாதிரி எல்லாம் கேட்கல மகாராஜா, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற ஒரு ஆர்வத்துல தான் கேட்டேன்னு சொல்றாரு. கற்பனா இப்ப இவங்க 2 பேரும் ரமிலோட ரூம்ல இருக்கிறப்ப ரமில் கோபத்துல அவனோட ஹேண்ட் கிளவுஸ கழட்டி தூக்கி போடுறான். அப்ப அங்க ஒருத்தர் ரமில் கிட்ட வந்துட்டு இளவரசே எங்களால இதை யார் பண்ணதுன்றத கண்டுபிடிக்க முடியல, அதை கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொல்ல அதை கேட்டு ரமிலும் அதுக்குள்ள அவன் செத்தே போயிருவான்னு டென்ஷன் ஆயிட்டு அப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் அசாவாட் எவிடன்ஸ் தான்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும், அப்படி இருந்தும் நம்மளால எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்க இவரும் ஒரு எவிடன்ஸ் கூட இல்லாம உன்னால என்ன பண்ணிட முடியும்னு நீ நினைக்கிறேன்னு கேட்டுட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்றத நீ மறந்துடாத, நம்ம இது வரைக்கும் அவர்கிட்ட பேசி பார்த்ததில்ல, அவரு நான் தான் பண்ணன்றதையும் ஒட்டுக்கல நான் பண்ணலன்றதையும் ஒட்டுக்கல, இப்ப அவரு பவர்ல இருக்கிறனால அவரு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்காருன்னு சொல்றாரு. கற்பனா இங்க கணின் அசாவாட் எவிடன்ஸோட மைனிங்க பத்தி பாத்துட்டு இருக்க நீங்க இன்னும் தூங்கலையா இளவரசேன்னு சக்கரி கேக்குறான். அதுக்கு கணினும் நான் தூங்கதான் போறேன்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் மைனிங்க பத்தின ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்க நீங்க தூங்க போறீங்கன்னு தானே சொன்னீங்க, இன்னும் எதை படிச்சுட்டு இருக்கீங்க இளவரசேன்னு சக்கரி கேட்க இவனும் நான் மைனிங்க பத்தி பாத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வீடியோவை ஓபன் பண்றான். அதுல ஒரு சின்ன பொண்ணு அவ அம்மாவோட கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக திருட ட்ரை பண்ணி மாட்டிக்கிறா. அந்த கேன்சர் வந்ததுக்கான காரணம் அவங்க மைனிங்ல ஒர்க் பண்ணதுன்னு சில பேர் சொல்றாங்க, ஆனா அது இன்னும் ப்ரூவ் பண்ணப்படலன்னு நியூஸ்ல சொல்ல கணினுக்கு அந்த சின்ன பொண்ணு அழுவுறத பாக்குறப்ப கோபமா வருது. கற்பனா அடுத்த நாள் சரண் ராஜா கிட்ட அந்த ப்ரொடெஸ்ட் பண்றவங்கல நிறைய பேரு மைனிங்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, இப்ப எல்லா சிட்டில இருந்தும் ஒர்க்கர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் அந்த ப்ரொடெஸ்ட்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவரும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வேகமா தான் பரவும்னு சொல்றாரு. அதை கேட்டு சரணும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளால மக்களோட ஃப்ரீடமை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அப்படி நாம அதை கண்ட்ரோல் பண்ண நினைச்சா பிரச்சனை இன்னும் பெருசாகும் மகாராஜான்னு சொல்ல இளவரசி இப்படி பண்ணாதீங்கன்னு சக்கரியோட வாய்ஸ் கேக்குது. அதுக்கப்புறமா நான் உங்களோட பர்சனல் டைமை டிஸ்டர்ப் பண்றது
பண்றதுக்கு சாரின்னு சொல்லிட்டு கனினோட ரூம்குள்ள கோவமா வர ராஜாவும் நீ எந்த முக்கியமான விஷயத்துக்காக என்கிட்ட இப்படி வந்து நிக்கிறேன்னு கேட்க கனினும் டாடா நான் அசவாட் எவிடன்ஸ்ல இருக்கிற மைனிங் ஆபரேஷன்ஸ பத்தி படிக்க ஆசைப்படுறேன்னு சொல்ல இவரோ அட நீ ராயல் காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா படிச்சுக்கோன்னு சொல்றாரு. அதை கேட்டு கனினோ இப்ப இருக்கிற பிரச்சனைய பாக்குறப்ப நம்ம சீக்கிரமா அதை சால்வ் பண்றதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு சொல்ல அதை கேட்டு ராஜாவும் அவங்க சொல்ற எல்லாமே ரூமர் தான், நான் பல வருஷமா அந்த மைனிங்க பாத்துட்டு இருக்கேன், அங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு டரின் அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ நல்லா தான் பாத்துக்கிறான்னு சொல்ல கனினும் பட் அந்த ரூமர்ஸ்ல கொஞ்சமாச்சும் உண்மை இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்றான். அதை கேட்டதும் ராஜா கோவத்துல ஏஞ்சிட்டு கனின் நீ எங்கல்ல ஒருத்தன், நீ உன்னோட ஃபேமிலி வேலையே சந்தேகப்படுறியான்னு கட்ட கனினும் நான் உண்மை என்னன்றத மட்டும்தான் கண்டுபிடிக்க நினைக்கிறேன்னு சொல்றான். அடுக்க இவரும் கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்ல இவனும் மக்கள் நம்ம மேல பழி போட்டுட்டு இருக்காங்க, நாம அவங்க சொல்றதெல்லாம் தப்புன்னு ப்ரூவ் பண்ண வேண்டாமான்னு கேட்க இவரோ கனின்னு கோவமா சொல்றாரு. அப்பவும் கனின் நிறுத்தாம ஒருவேளை அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதானான்னு கேட்க இவரும் கனின் இங்க இருந்து வெளியே போன்னு கத்துறாரு. அடுக்க இவனும் உண்மையா சொன்னா உங்களுக்கு கோவம் வருதான்னு கேட்க இவரும் ஒழுங்கா இங்க இருந்து போயிரு, என் கண் முன்னாடியே நிக்காதுன்னு சொல்றாரு. சோ கனினும் போறதுக்கு முன்னாடியே சரணை பார்த்துட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறமா கனின் இந்த பால்கனிக்கு வந்து கோவத்துல நின்னுட்டு இருக்கிறப்ப சரண் அங்க வந்துட்டு இளவரசர் என்ன கூப்பிடுறான். அதை கேட்டு கனினும் நான் என்ன காம் டவுன் பண்ணிக்கிறேன், இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன், நீ இங்க என்ன திட்டுறக்கு வந்திருந்தா அது அப்புறமா பண்ணிக்கோன்னு சொல்ல சரணும் நீங்க பண்ணது தப்புடான்றது உங்களுக்கே தெரியுது, அப்போ எதுக்காக நீங்க இப்படி பண்ணீங்கன்றத நான் தெரிஞ்சுக்கலாமா இளவரசன்னு கேட்க கனினோ என்னால இதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாதுன்னு சொல்றான். அடுக்க சரணோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்க உடனே சால்வ் பண்ணிட முடியாதுன்னு சொல்ல கனினோ நீயும் என் டாட்டா மாதிரி பேசாதுன்னு சொல்லிட்டு இப்ப எது உண்மை எது பொய்ன்றதே எனக்கு தெரியலன்னு சொல்ல சரண் அவன் காடி கிட்ட வந்துட்டு உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் அதோட ஆன்சரை கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்றான். கற்பனா இங்க பிரின்ஸ் ரசாட்டாவோட பட்லர் ரெண்டு பேரை புடிச்சிட்டு வந்து அவங்கள டார்ச்சர் பண்றாரு. அதுல ஒருத்தன் சாகுற நிலைமையில இருக்க இவங்க இன்னொருத்தனை டார்ச்சர் பண்ணி நீ யாருக்கு கீழே வேலை செய்யற ஒழுங்கா சொல்லிருன்னு மிரட்ட அவனும் வாயவே திறக்க மாட்டேன்றான். அதனால இவரும் அவனை கொன்றுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறப்ப இத மகாராஜா தான் பண்ண சொன்னாருன்னு அவன் சொல்லிடுறான். கற்பனா இங்க கனின் கோவத்துல ஹாரர் மியூசிக் பிளே பண்ணிட்டு இருக்க அவனோட அப்பா அங்க வந்துட்டு எதுக்காக நீ கோவமா இருக்கன்னு கேக்குறாரு. அடுக்கு கனினோ எனக்கும் டாட்டாக்கும் சின்ன சண்டைன்னு சொல்ல இவரும் இப்ப அவருக்கு உடம்பு சரியில்லை, சோனியா அவரு கூட சண்டை போடுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோன்னு சொல்ல கனினும் ஓகேப்பான்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவரோ இப்ப நான் அசவாட் எவிடனுக்கு கிளம்புறேன், அங்க ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்க போடுன்னு சொல்ல கனினோ ஈவெண்டா அது என்ன ஈவெண்ட் பான்னு கேக்குறான். அப்ப அவரோ சரணை பார்த்து சரண் நீ இத பத்தி அவன் கிட்ட சொல்லலையான்னு கேட்க அதுக்கு இவனோ என்ன மன்னிச்சிருங்க, நான் சொல்லி தந்தது பத்தலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இளவரசர் அதை மறந்துட்டாருன்னு சொல்ல இவரோ அதை கேட்டு சிரிச்சுட்டு அது லேண்டனை பேஸ் பண்ண ஈவெண்ட், அது காலங்காலமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு அதை பாக்குறதுக்கு விருப்பமானு கேட்க இவனும் ஆமாப்பான்னு சொல்லிட்டு பட் நாங்க போலாமான்னு சரண் கிட்டையும் சக்ரி கிட்டையும் பர்மிஷன் கேட்க இவங்க ரெண்டு பேரும் போலான்னு தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறமா கனின் ஃபென்சிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறப்ப சரண் அவனோட மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு இப்ப உன்னோட ஷோல்டர் மூவ்மெண்ட் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்றான். அதுக்கு கனினும் கரெக்ட் தான் பட் நான் அதை இன்னும் நல்லா பண்ணணும்னு சொல்ல சரணும் அதை டெய்லியும் பிராக்டிஸ் பண்றப்ப அது கரெக்டா வந்துரும்னு சொல்றான். அதுக்கப்புறமா கனின் சரண் கிட்ட வந்துட்டு நீ இதுக்கு முன்னாடி அந்த லேண்டன் ஈவெண்ட்டுக்கு போயிருக்கியான்னு கேட்க இவனும் நான் சின்ன பையனா இருக்கிறப்ப போயிருக்கேன், தென் என்னோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நான் அசவாட் எவிடன்குள்ளேயே போனது இல்லைன்னு சொல்ல அதை கேட்டு கனினும் சரணோட கையை பிடிச்சிட்டு அப்பனும் நம்ம அங்க ஒன்னா போயிட்டு நியூ மெமரிஸ கிரியேட் பண்ணலாமான்னு கேட்க அட சக்கரி பார்த்துட்டு திரும்பி நின்னு சிரிக்கிறான். அப்ப கனினும் நாம அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கூட நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றான். கற்பனா இங்க டட்டனாய் எம்லிக்குள்ள இருக்கிறப்ப ரெண்டு சோல்ஜர்ஸ் அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுல ஒருத்தன் அவர் பின்னாடி கண்ணை பாயிண்ட் பண்ணி நிக்க இவருக்கு முன்னாடி நிக்கிறவனும் நீங்க மகாராஜா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு நினைச்சீங்களா மிஸ்டர் டட்டனாய்னு சொல்லிட்டு எங்களை ஃபாலோ பண்ணி வாங்கன்னு இவங்க ரெண்டு பேரும் அவரை கூட்டிட்டு போக வேடிஸ் அங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் தோல்லையும் கை போட்டு நீங்க ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடியே 2 தடவை யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்ல அங்க வேடிஸோட ஆளுங்க 3 பேரு இவங்கள பாத்துட்டு இருக்காங்க. அப்ப வேடிஸும் அந்த கண்ணை வாங்கிட்டு அங்க இருக்கிற கேமராவை பாருங்க உங்களுக்கு வைரல் ஆகணும்னு ஆசையான்னு கேட்க அந்த 2 சோல்ஜர்ஸும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. அப்ப வேடிஸும் நீங்க என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு இவரை சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்புறம் நீங்க இங்க சேஃபா இருப்பீங்கன்னு சொல்ல இவரும் அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு அவரோட மாஸ்க ரிமூவ் பண்ணி நீ யாரு எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு கேட்க இவனும் என்னோட பேரு வேடிஸ், நான் சரணோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். அதை கேட்டு இவரோ சரண் எதுக்காக உன்னை என்கிட்ட அனுப்பிவிட்டு இருக்கான், ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்க வேடிஸும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவன் என்கிட்ட உங்களை பாட்டுக்க சொன்னா அவ்வளவுதான்னு சொல்ல இவரும் நான் நல்லாதான் இருக்கேன் என்னாலேயே என்ன பாட்டுக்க முடியும்னு சொல்ல அதை கேட்டு வேடிஸும் சிரிச்சுட்டு இப்ப நான் மட்டும் கரெக்டான டைமுக்கு வரலன்னா நீங்க செத்துருப்பீங்கன்னு சொல்றான். அதை கேட்டு இவரும் அவங்களால எனக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்ல இந்த மாதிரி ஓவர் கான்பிடென்டா இருக்காதீங்க, நீங்க அவங்க கிட்ட மாட்டினா 2 இடமே தெரியாம காணாம போயிருவீங்கன்னு சொல்லிட்டு சோ இப்ப ப்ளீஸ் நீங்க என் கூட வாங்க, இத நீங்க எனக்காக பண்ண வேண்டாம், இத நீங்க பிரின்ஸ் கானினுக்காக பண்ணுங்கன்னு வேடி சொல்ல அப்ப இவரோட மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வர இவரும் அது என்னதுன்னு ஓபன் பண்ணி பாக்குறாரு. இதோட எபிசோட் 9 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.